ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாட் டூ பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக் கலக்கலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கலக்கலா நிறைய பேர் நிறைய மெத்தடில் பண்ணுவாங்க. இன்றைக்கி ட்ரெடிஷ்னலாக எங்கள் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்த அந்த மெத்தடில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இது நார்மலாக நம்ம பண்ணுற கலக்கலா மாதிரி இல்லாமல் தேங்காய் பால்லாம் ஆட் பண்ணி பண்ணுறதுனால இதோட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அப்படியே வாயில் போட்டதும் கரையிற மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கலக்கலா பண்ணுறதுக்கு நம்ம மைதா மாவு எடுத்துக்கலாம். இதில் மெஷர்மெண்ட் கப்புக்கு 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கிராம் கணக்குக்குன்னு பார்த்தீங்கன்னா 250 கிராம் அளவுக்கு வருது. இப்போ இதை ஒரு பவுலில் போட்டுடலாம். அடுத்ததாக இதில் நார்மல் ஒயிட் சுகரை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 250 கிராம் அளவுக்கு மைதா எடுக்கிறோன்னா அதுலேருந்து பாதி 125 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்துட்டு நம்ம மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்து இதையும் நம்ம மைதா கூட சேர்த்துக்கலாம். நம்ம செய்கிறது ஸ்வீட்டாக இருந்தாலும் இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா டேஸ்ட்டை இன்னும் அது அதிகப்படுத்தி கொடுக்கும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்திருக்கேன். வெண்ணெயை ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா எடுத்து வெளியில் வச்சுருங்க. ரூம் டெம்பரேச்சர் வந்ததும் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். வெண்ணெயை நம்ம உருக்கிட்டு சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற சாஃப்டான பட்டர் நம்ம சேர்த்துக்கணும். வெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அந்த மைதா மேலே எல்லாமே அந்த வெண்ணெய் நல்லா கோட்டாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வெண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுனால கலக்கலாக்கு ஒரு ஃப்ளேவர் கிடைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எடுத்து நம்ம ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது நமக்கு தேவையான வெட் இன்க்ரீடியண்ட்டை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் ஒரு முட்டை நான் உடச்சி ஊற்றிருக்கேன். இந்த முட்டையில் இருந்து வெள்ளைக்கருவை மட்டும் நான் தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நமக்கு மஞ்சள் கரு தேவையில்லை. இப்போ இது கூட ஒரு 50 ml அளவுக்கு நல்லா திக்கான தேங்காய் பால், முதல் பால் 2வது பால்லாம் இல்லை, நல்ல திக்கான தேங்காய் பால் 50 ml அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக வெனிலா எசன்ஸ் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க. இல்லை அப்படின்னா ஏலக்காவை நம்ம சர்க்கரையை பவுட்ரு பண்ணும்போது ஒரு 5-6 கூட சேர்த்து போட்டு பவுட்ரு பண்ணி நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் பால் கரெக்டாக 50 ml அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம். ஜாஸ்தி சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு கலக்கலன்னு ஆயிரும். ஏன்னா நம்ம சர்க்கரையும் இதில் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு அந்த சர்க்கரை மெல்ட் ஆகும்போது இன்னுமே உங்களுக்கு அந்த மாவு ரொம்ப கலக்கலன்னு ஆயிரும். அதனால் 50 ml மட்டும் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம முட்டை சேர்த்துருக்கோம். நீங்கள் முட்டை வேணான்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாவு நம்ம பிசைஞ்ச உடனே பார்க்குறதுக்கு கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம சர்க்கரை எல்லாம் சேர்த்ததுனால கொஞ்சம் லூஸாக இருக்கும். இதை நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா செட் ஆயிரும். அப்போ தான் உங்களுக்கு தேய்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். மாவு நம்ம சப்பாத்தி தேய்க்கிற அளவுக்கு நல்லா செட் ஆகியிருக்கு. ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி லூஸாக இல்லாமல் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. இப்போ நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி கொஞ்சம் மாவு போட்டுட்டு நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா உங்களுக்கு தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஒட்டாது. இப்போ பாருங்கள், நான் தேய்க்கும் போது தெரியும் உங்களுக்கு ஒட்டவே இல்லை. தேய்ச்சிட்டு இதை நம்ம சைடு எல்லாத்தையும் ஒரு பீட்சா கட்டர் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை திரும்ப நம்ம அடுத்து மாவு தேய்க்கும் போது அது கூட சேர்த்துட்டு தேய்ச்சிக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் சின்ன சின்ன ஸ்கொயராக நான் கலக்கலா பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டைமண்ட் ஷேப்பில் கூட கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாக இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த அளவுக்கு திக்னஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னாக தேய்க்க வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், ஒட்டாமல் அழகாக வருது. கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா எல்லாம் தனித்தனியாக இருக்குது. இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் எண்ணெயோட சூடு ரொம்ப முக்கியம். அடுப்பை ஃபஸ்ட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. நீங்கள் கலக்கலா போடும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க.
ஏன்னா நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கும்போதே நீங்கள் கலகலாவை எண்ணெயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு உடனே கருகிடும். ஏன்னா நம்ம இதில் சர்க்கரை தேங்காய் பல்லாம் சேர்த்ததுனால டக்குன்னு உங்களுக்கு கலர் வந்து மாறிடும். அதனால் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணுங்கள். இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகணும். ஒரு லைட்டான ஒரு கோல்டன் ப்ரௌனில் தான் இருக்கணும். இப்போ இதை வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. எடுத்த உடனே உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆறினதுக்கப்புறமா இது வந்து நல்லா கிறிஸ்பியாயிரும். பாருங்கள், அவ்வளோதான். நல்ல கிறிஸ்பியான கலக்கலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நல்ல டைட்டாக ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 1 வீக் வரைக்கும் உங்களுக்கு வந்து வீட்டில் ஸ்நாக்ஸ் பிரச்சனை இருக்காது. அப்படியே அதே கிறிஸ்பினஸோட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெனிலா எசன்ஸ்லாம் சேர்த்ததுனால குழந்தைங்களுக்கு இந்த ஃப்ளேவரும் அந்த டேஸ்ட்டும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நான் சொல்லி கொடுத்த இந்த மெத்தடில் கலக்கலா ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.